குருசக்தி ஜோதிட உறவுகளுக்கு இன்று நாம் கன்னிராசியை பத்தி பார்க்க போறோம். கன்னிராசி 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 5 ராசியை பார்த்திருக்கோம். இந்த 5 ராசி வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல் இருக்கு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இந்த கன்னிராசிக்காரங்க இருக்கிறதுல மிகப்பெரிய புத்திசாலிகள் யாருன்னு கேட்டா கன்னிராசிக்காரங்க தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் 10க்கும் அவரே ஆதிபத்தியம், தொழில் ஸ்தானத்துக்கு அவரே ஆதிபத்தியம், 64 கலைகளுக்கு அதிபதியான அந்த புதன் பகவான் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர். இப்படிப்பட்டவரோட ராசியில பிறந்த இவங்க எப்ப பார்த்தாலும் தொழில் சிந்தனை, இந்த தொழிலை விட்டு அடுத்த தொழிலுக்கு மாத்தி என்ன பண்ணலாங்கிறத பத்தி சிந்தனையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி பண்றவங்களுக்கு இந்த ஆண்டு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஆண்டா தான் இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட குரு பகவான் பாத்தீங்கன்னா 10ல தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. ஒரு 6 மாசத்துக்கு அங்க இருந்து இயக்குவாரு. இப்ப நண்பர்கள் மூலமா நிறைய ஐடியாக்களை கொடுத்து வீட்டுல இருந்து எப்படி வேலை செய்யணும் ஐடியா கொடுப்பாரு. அடுத்த 6 மாசம் கழிச்சு வீட்டுல இருந்து வேலை செய்ய வச்சிருவாரு. அப்ப சுகஸ்தானம் வீட்டுல இருந்தே பிசினஸ் ஆரம்பிச்சு ஜம்முன்னு பண்ணக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருவாரு. 12 இருக்கிற கேது தான் வெளியூர் பயணங்களை தடுப்பாரு. அப்புறம் 5க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் மேற்பட்ட சனி பகவான் பாத்தீங்கன்னா 7ல இருக்காரு. நண்பர்கள் மூலமா சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போனாலும் இந்த ஆண்டு பிசினஸுக்கு சூப்பரா இருக்கு இவங்களுக்கு. அதனால 2026 இவங்களுக்கு நல்ல விதமா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியை நாளை காலையில நம்ம பார்க்க போறோம். இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்குள்ள டெய்லியும் போட்டுக்கிட்டே இருப்போம். அது போக கோயில்ல எந்தெந்த கோயில்ல எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணலாம், எந்தெந்த ராசிக்கு மாசம் மாசம் எப்பப்ப என்னென்ன நடக்குங்கிறத பத்தி நம்ம டெய்லியும் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லியும் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. அது போக என்னன்னா, ஏன் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இந்த இடத்துல கீழே பட்டன்ல இருக்கும். இதை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணதான் இந்த வீடியோ இன்னொருத்தருக்கு கொண்டு போய் காட்டும் இந்த யூடியூப். அப்போ 4 பேருக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க வழிகாட்டுதலா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த பிரபஞ்ச நன்மைதான் செய்யும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெற்றுக்கிறேன். நாளை காலையில் மீண்டும் துலா ராசியில சந்திப்போம். நன்றி, வாழ்க வளமுடன்.